ஜனவரி 7 மற்றும் 8ஆம் தேதி உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நடக்கிறது. 30க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து 100க்கும் அதிகமான வளரும் முதலீட்டாளர்கள் பங்கேற்பதற்கான வாய்ப்பை தமிழ்நாடு வழங்குகிறது. வர விரும்புவோர் கீழே குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் பதிவு செய்யவும். தி சென்னை சில்க்ஸின் கிறிஸ்துமஸ் மற்றும் நியூ இயர் சேல். லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். எப்பயிலேருந்து விஜயகாந்த் அவர்களோட ரசிகராக இருக்கீங்க? இன்னைக்கு தலைவர் உங்க கூட இல்லை. விட்டுட்டு போக ரொம்ப இதாக இருக்குண்ணா. இது உலக மக்கள் அண்ணா, நீங்க வாங்கண்ணா, எந்திரிச்சு இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் அழுதுட்டு இருக்கிறாங்க, அதை பார்த்துட்டு நீங்க போங்கண்ணா. அதுதான் நான் சொல்லுவேன். எனக்கு தாங்க முடியாமல் வருத்தம். நான் 16 வருஷம் அவர் கம்பெனியில் ஏட்ரஸராக வேலை பார்த்தேன். என் குழந்தைங்களெல்லாம் நான் காப்பாற்றினேன். பசி கொடுமை எனக்கு இப்போதான் தெரியுது. அவர் கம்பெனியில் வேலை செய்யும்போது எனக்கு தெரியல. விட்டுடுங்க. தலைவர் எங்கள் விட்டுட்டு போக ரொம்ப இதாக இருக்குண்ணா. எனக்கு வேறு இருந்த காலத்துலேருந்து கேப்டன் மேலே தீவிர ரசிகர். கிட்டத்தட்ட 7-8 வயசுலேருந்து கேப்டன் படத்தை பார்த்து கேப்டன் மேலே ரொம்ப இதாகி ரசிகர் மன்ற கால உறுப்பினராக இருந்து கிளைக்கழக செயலாளர், ஒன்றிய செயலாளர், மாவட்டம் பின்ன மாநில பொறியாளர் அணி செயலாளராக இருக்கிறார். பெரம்பலூர் மாவட்டம். கேப்டன் மேலே ரொம்ப தீவிரம். அவர் அண்ணன், எல்லாருக்குமே அண்ணன், எல்லாருக்குமே ஒரு தலைவராக இருந்தார். அவர் ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் நடிகராக தானே இருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ பேர் அழுதிட்டு இருக்கும் போது அவர் நம்ம பார்க்கலாம். அவர் தெய்வத்துக்கு அடுத்தது. கண்ணதாசன் சொன்னது மாதிரி என்னென்னா, மனுஷன் வந்துட்டு நன்மைகள் செய்தாலே ஒரு கடவுளாக தெய்வமாக இருப்பாங்கன்னு சொல்கிற மாதிரி அவர் நன்மைகள் அவ்வளோ, கடவுளுக்கு அடுத்த கடவுள் நேரடியாக வந்து செய்ய மாட்டார். அவ்வளோ நல்லது செஞ்சார் அவர். சாலி கிராமத்தில் செந்தில் அண்ணா வீட்டு பக்கத்தில் நாங்கள் குடியிருக்கும் போது அவர் வந்துட்டு ஒரு 92-93 இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைமில் போயிட்டு நான் அவரை சந்திக்க போவேன். என்னுடைய தம்பியும் நானும் நாங்கள் ஊரை விட்டு அங்கேருந்து நாங்கள் இங்கே சென்னைக்கு வரும்போது என் தம்பிக்கு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறாருன்னு சொல்லுவாங்க. சரி, நாமளும் தான் போய் பார்த்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவர் வாட்ச்மேன் கிட்ட தான் காலையில் போயிட்டு நான் சொல்லிட்டு வந்துடுவேன். தலைவரை நம்ம அண்ணனை விஜயகாந்த் அண்ணனை பார்க்கணுன்னா எப்போப்பா பார்க்க முடியும்? காலையில் 7 மணிக்கெலாம் வாங்க மாண்டுவார். அதுக்கு இடையில அவர் வந்து ரொம்ப பிஸியானதுனால அவர் என்ன பண்ணுவார்னா, அவர் கிளம்பி போயிடுவார். அந்த டைமில் வந்துட்டு ஒரு வாட்டி நான் அவரை சந்திக்க நேர்ந்தது. அப்போ அவர் சொன்னார், நீ நேரடியாக வந்து வீட்டுக்குள்ளே வந்து நீ பார்க்கலாமேமான்னாரு. அப்படிப்பட்ட ஒரு தெய்வங்க நிஜமாவே. மக்களுக்கு நல்லது செய்கிறது, நல்ல எதாக இருந்தாலும் ஓரடி ஹெல்ப் பண்ணுறது, அது புயல் வெள்ள நிவாரணம் எதாக இருந்தாலும் அரசியல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதை பார்த்து நாங்களும் ரசிகர் மன்றம் ஆரம்பித்த காலத்துலேருந்து கேப்டன் ரசிகர் நற்பணி, விஜயகாந்த் ரசிகர் நற்பணி மன்றம்னு சொல்லிட்டு எங்களால் முடிஞ்சது தலைவர் பிறந்த நாளைக்கு இயன்றது செய்ய இல்லாதவருக்குங்கிற மாதிரி பள்ளிக்கூடத்து பிள்ளைங்களுக்கு நோட்டு பென்சில் பேனா புத்தகம் கொடுக்கறது, ஏழை பெண்களுக்கு இது வேட்டி சேலை இதே மாதிரி கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி நாங்களும் எங்கள் பிள்ளைட்லையும் கேப்டன் வந்து எப்படி மக்களுக்கு செய்கிறாரோ அதே மாதிரி இன்னைக்கு கேப்டனை நேரில் பார்த்த அந்த நாள் ஞாபகம் இருக்கு. கேப்டனை வந்து நான் இதில் செயற்குழு பொதுக்குழுவில் சந்தித்தேன். அதுக்கு முன்னாடி வந்து கேப்டனை வந்து தீபாவளின்னு பார்த்தேன். அதுக்கு முன்னாடி வந்து கேப்டனோட புகைப்படம் எடுத்தது அவருடைய கல்யாண நாளுக்கு நினைக்கிறேன். உலகமே அறிஞ்சவங்க தானே, உலகமே அவங்களுக்கு யார் என்னன்றது அவங்க தெரிஞ்சவர் தானே. இன்னைக்கு ஒரு மலையே சாஞ்சிருச்சிங்க, அந்த மலையே சாஞ்சிருச்சிங்க. அவர் வந்துட்டு இன்னைக்கு பார்க்கறதுக்கு கிடைக்க மாட்டாருங்க இனிமே. அந்த கேப்டன் இருந்த இடத்துல வேற யாரும் வரவும் முடியாது, ஆனாலும் அவர் பார்க்கவும் முடியாதுங்க. உலகத்தை விட்டு மறைஞ்சிட்டாலே இந்த உலகத்தில் நம்ம யாருங்க போய் பார்க்க முடியும்? விஜயகாந்த் அண்ணா இருக்கிற இடத்துல எந்த அண்ணன் அடுத்த வாட்டி எந்த அண்ணன் வந்தாலும் அது இருக்க முடியாது. அவ்வளோ நன்மை செஞ்சவர்ப்பா. நான் விடுதலை சிறுத்தை கட்சியில் என் தலைவர் பாருங்க, ஒரு குடிசைக்கும் போயிட்டு அவர் மற்றவங்களுடைய குறை எந்த கட்சியாக இருந்தாலும் நான் அங்கே வந்து நிற்பேன் என்று சொல்கிற மாதிரி இன்னைக்கு விஜயகாந்த் அண்ணன் இருந்திருந்தான்னாக்கா இன்னைக்கு அவர் எங்கேயோ போயிருப்பாருங்க. அவருக்கு எத்தனையோ மனிதர்களுக்கு நன்மைகள் கிடைச்சிருக்கும். அவருடைய சொந்த பணத்தில் சொந்த காசில் அவர் உழைப்பில் அவ்வளோ பேருக்கு நல்லதை செஞ்ச மனுஷன். இன்னைக்கு அவர் இந்த ஆட்சியில் இருந்திருந்தேன்னா இந்த உலகம் வேற மாதிரி போயிருப்போம். என் தலைவர் கூட இப்போ ஒரு 2 days 3 days முன்னாடி என் தலைவர் கூட பேசியிருந்தார்.
விஜயகாந்த் அவ்வளோ பொறுமையானவர், அவ்வளோ நல்லவர். எல்லாருக்கும் சீட்டு கிடச்சிருச்சு, உட்கார்றதுக்கான அவர் சீட்டு கிடைக்கல. அவரை போயிட்டு அங்கே போய் நின்றுட்டார். என் தலைவர் அவ்வளோ எழுச்சி தமிழர் ரொம்ப பெருமையாக அண்ணா பற்றி பேசிகிட்டு இருந்தார். இப்போ போன வாரம் தான் ஞாயிற்றுக்கிழமை அந்த திடலில், பெரியார் திடலில் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், அந்த மாதிரி ஒரு பொறுமைசாலி விஜயகாந்த் அண்ணா. ஆனால் இன்றைக்கி சொல்ல வார்த்தை இல்லை ஐயா. நன்மைகள் நான் பெற்றிருக்கிறேன் ஐயா அவர்கிட்ட. நான் ஒரே வார்த்தை சொன்னேன், இந்த மாதிரி அனாதை ஹாஸ்டலில் தான் நான் வேலை செஞ்சேன் அப்படின்னு. உனக்கு என்ன ஹெல்ப் வேணும் சொல்லுமா, நான் செய்கிறேன்னாரு. அதுக்கிடையிலே வந்துட்டு நான் அவரை பார்க்க முடியாமல் போச்சு. ஏன்னா அவர் ரொம்ப பிஸியாகிட்டார். அவர் பார்க்க போகணுன்னா இல்லைம்மா, அங்கே ஊட்டியில் இருக்கார், அங்கே இருக்கார், இங்கே இருக்காருன்னு சொல்லிடுவாங்க. சரி, அவருக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாவே அப்படின்னு சொல்லிட்டு நான் பாருங்கள், அவர் சாகும்போது வந்து பார்க்க வேண்டிய நிலைமை வந்துச்சு ஐயா. கிடைக்க மாட்டார் இந்த மாதிரி அண்ணா கிடைக்கிறது. அவர் கம்பெனியில் வந்து 30 வருஷம் நான் வேலை செய்கிறேன். அதாவது நல்ல சாப்பாடு, நல்ல இது ஆரோக்கியம் நல்லா இருக்குன்னா அவர் தான் காரணம். உலகத்தில் புகழ் பேர் வாங்கணுன்னாக்கா அது எல்லாருக்கும் கிடைக்காது. இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி மக்கள் இருக்காங்க இல்லையா, அது அவருக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு. அது மாதிரி கிடைக்கிறவங்க அவர்கள் பிரயோஜனமான மனிதர்களாக இந்த உலகத்தில் அவர் தேர்ந்தெடுக்கிறார் கடவுள். ஆனால் அதே கடவுள் அவங்கள எடுத்துக்கிட்டாருன்னு போது அதை நினச்சி வேதனை, ரொம்ப வேதனை. நான் இப்போ அவர் வீட்டுக்கு கொஞ்சம் பக்கத்தில், நான் வடபழனியில் தான் இருக்கிறேன், பூர்வ மகாலுக்கு பின்னாடி. அந்த நியூஸை பார்த்தோன்னே நான் ஓடி வந்தேன் ஐயா. அங்கே பார்க்க முடியல, அப்போ நேராக இங்கே தான் வரேன், கொண்டு போன்னு சொன்னோடனே வர்றேன். எங்கள் தலைவர் இப்போ எங்கே வேறு ஊரில் திருச்சியில் எங்கே இருக்கேன்னு சொன்னாங்க. இங்கே இருந்தானே அவரும் வந்துடுவார். இப்போ இது உலக மக்கள் அண்ணா, நீங்கள் வாங்கண்ணா எந்திரிச்சு. இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் அழுதுட்டு இருக்கிறாங்க, அதை பார்த்துட்டு நீங்கள் போங்கண்ணா. அதுதான் நான் சொல்லுவேன். உங்களுக்காக நான் எவ்வளோ ப்ரேயர் பண்ணேன்னா, அவருக்கு இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் நல்லவர்கள் இந்த உலகத்தில் வாழணும்னு அவ்வளோ ப்ரேயர் பண்ணேன் ஐயா நான் அவருக்காக. இன்னைக்கு அந்த லதா அக்கா கூட பாருங்கள், அவங்களுடைய ஒய்ஃபு கூட பாருங்கள் எவ்வளோ போராடினாங்க. அந்த அம்மா தாயாக இருந்து, தெய்வமாக இருந்து, அந்த மகராசி அவங்கள பார்த்தாங்க. ஆனாலும் அவங்கள கைவிட்டு போயிட்டாங்க. அந்த அக்காவை, அந்த அண்ணியை நான் வந்து நிஜமாவே அவங்கள நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் ஐயா. இன்றைக்கி அவரை விட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறேன். அந்த அண்ணா அவங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ஏசப்பா கிட்ட நான் ரொம்ப அழுது புலம்பி நான் அந்த அக்காக்காக, அந்த 2 பிள்ளைங்க அவங்களுடைய பசங்களுக்காக நான் வந்துட்டு நான் அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறேன். என்னால் அவ்வளோதான் பேச முடியும், வேறு எதுவும் பேசுகிறதுக்கு இல்லையா. தேங்க்ஸ் அப்பா. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.